ஐபிஎல் விறுவிறுப்பான கட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வீடியோக்களில் நான் தொடர்ச்சியாக சொல்லி கண்டு வருகின்ற விஷயம், கீழுள்ள அணிகள் திடீரென இப்பொழுது வெற்றிகளை பெற தொடங்கி இருக்கின்றன, மேலுள்ள அணிகள் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. ஏன் இப்படி? அதற்கு முதல் கட்டத்தில் மட்டும் அவ்வாறு வெற்றிகளை பெறக்கூடியதாக இருக்கின்றது. கடைசி நேரத்தில் கீழுள்ள அணிகள் அடுத்த சுற்று வாய்ப்புக்குள் வருவது கஷ்டமாக இருக்கின்றது என்ற எதிர்பார்ப்பு உருவாகி கொண்டிருக்கின்ற நிலையில் விறுவிறுப்பு இல்லாமல் முதல் 4 அணிகள் மட்டும் அடுத்த சுற்றை இலகுவாக பெறப்போகின்றன என்பது வந்ததும், எவ்வாறு கீழுள்ள அணிகள் இப்படி வெற்றி பெறுகின்றன, எங்கே இருந்து இந்த பவர் வந்தது, இப்படி கேட்க தோன்றுகின்றது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியினை தோற்கடித்திருக்கின்றது. இறுதி இடத்தில் காணப்படுகின்றது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி. 6 புள்ளிகளை இப்பொழுது தன்வசமாக்கி இருக்கின்றார்கள். ஆர்சிபி இன்றைய தினம் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த சுற்று உறுதியாகிவிட்டது என்கின்ற நிலைமையில் இந்த தோல்வியானது இன்னும் முதலிட 4 அணிகளும் தங்களுடைய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற நிலைமையினை உருவாக்கி இருக்கின்றது. முதலில் துடுப்படுத்தாடி இருந்தது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி. மழை காரணமாக 19 ஓவர்களாக மாற்றப்பட்ட போட்டி இது. 3 விக்கெட்டுகளை இழந்து 209 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். மிச்சல் மார்ஷ் 56 பந்துகளில் 111 ஓட்டங்களை வெளுத்து வாங்கியிருந்தார். 9 பவுண்டரிகள், 9 சிக்ஸர்கள் அடங்கலாக. இவருடைய இந்த அதிரடி துடுப்பாட்டம் தான் இந்த பெரிய ஓட்ட எண்ணிக்கை பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. அதே போன்று 23 பந்துகளில் நிக்கோலஸ் பூரான் 38 ஓட்டங்களையும் 10 பந்துகளில் 32 ஓட்டங்களை ரிஷாப் பாண்டும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்து வீச்சில் பெரிய அளவில் சொல்லிக் கொள்வதற்கு யாரும் நல்ல முறையில் பந்து வீசி இருக்கவில்லை. ஜோஸ் ஹெசல்வுட், குர்னால் பாண்டியா, ராஷிக் சலாம் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சார்பாக ஜேக்கப் பொத்தல் 4 ஓட்டங்களுடனும் விராட் கோலி ஓட்டமிதை பெறாத நிலையில் ஆட்டமிழந்தது மாபெரும் பின்னடைவை தந்தது. ஆனால் தேவ்தத் படிக்கல் 25 பந்துகளில் 34 ஓட்டங்களையும் 31 பந்துகளில் ரஜாத் படித்தர் 61 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். டிம் டேவிட் 17 பந்துகளில் 40 ஓட்டங்கள், 16 பந்துகளில் குர்னால் பாண்டியா 28 ஓட்டங்கள், 15 பந்துகளில் ரொமாரியோ ஷெபர்ட் 23 ஓட்டங்கள், 203 ஓட்டங்களை பெறக்கூடியதாக அமைந்தது. ஆனால் இது வெற்றி பெறுவதற்கு போதாமல் இருந்தது. 9 ஓட்டங்களினால் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. அதாவது 19 ஓவர்களில் 212 ஓட்டங்களை பெற்றிருக்க வேண்டும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி என்கின்ற நிலைமையின் அடிப்படையில். பந்துவீச்சை பொறுத்தவரையில் 3 விக்கெட்டுகளை பிரின்ஸ் யாதவ் கைப்பற்றிக் கொண்டார். 4 ஓவர் 33 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். முகமது ஷமி 4 ஓவர் 33 ஓட்டங்கள் 1 விக்கெட். இவர்களுடைய பந்துவீச்சு ஓட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் கை கொடுத்தது. ஷஷாப் அகமது 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தார் என்பது முக்கியமாக அமைந்தது. எனவே இறுதி நேரத்தில் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டது மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது. குறிப்பாக ஷஷாத் அகமட் முக்கியமான விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தார் என்பதும் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. எனவே புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இப்பொழுது முதலாவது இடத்திலேயே காணப்படுகின்றது. 11 போட்டிகளில் 14 புள்ளிகள். பஞ்சாப் 10 போட்டிகளில் 13 புள்ளிகள். ஆர்சிபி 10 போட்டிகளில் 12 புள்ளிகள். ராஜஸ்தான் ராயல்ஸ் 10 போட்டிகளில் 12 புள்ளிகள். குஜராத் டைட்டன்ஸ் 10 போட்டிகளில் 12 புள்ளிகள். சிஎஸ்கே 10 10, டெல்லி கேபிட்டல்ஸ் 10 8, கேகேஆர் 9 7, மும்பை இந்தியன்ஸ் 10 6, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 10 6. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மீதம் இருக்கின்ற 4 போட்டிகளையும் தொடர்ந்து வெற்றி பெற்றாலும் கூட அவர்கள் 14 புள்ளிகளை பெற்றுக்கொள்வார்கள். வாய்ப்புகள் கஷ்டம் என்று சொல்லலாம், ஆனாலும் முற்றுமுழுதாக வெளியேற்றப்பட்டு விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. 6 போட்டிகள் தொடர்ச்சியாக தோல்வியினை சந்தித்து வந்த லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு இந்த போட்டி கொஞ்சம் மன ஆறுதலை அல்லது ஒரு தென்பினை, இன்னும் கொஞ்சம் போராடக்கூடிய நிலைமை ஒன்றை உருவாக்கி இருக்கின்றது. போட்டிகள் எவ்வாறு சுவாரஸ்யமாக செல்கின்றன என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. எனவே இன்றைய தினம் வெற்றி பெற்றுக் கொள்வதன் மூலமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முன்வரிசைக்குள் செல்லக்கூடியதாக இருக்குமா? அவர்களால் ஒரு இடம் தான் முன்னோக்கி செல்ல முடியும். ஆனால் ஓட்ட நிகர சராசரி விகிதத்தின் அடிப்படையில் தொடர்ந்து 6வது இடத்திலேயே காணப்பட வேண்டும். கேகேஆர் வெற்றி பெற்றால் 7வது இடத்துக்கு முன்னோக்கி வருவார்கள். டெல்லி 8வது இடத்துக்கு பின்தங்கி செல்லும். இதுதான் இப்போது இருக்கின்ற நிலைமைகள். எனவே இந்த முன்னணி அணிகளின் தோல்விகள், பின்னணி அணிகளின் திடீர் மாற்றங்கள் இவை தொடர்ந்து நடைபெறப் போகின்றதவா? மீதமாக இருக்கின்ற போட்டிகள் இன்னும் விறுவிறுப்பு தன்மையினை தரப்போகின்றனவா? இன்னும் கிட்டத்தட்ட 16 நாட்கள் தான் ஐபிஎல் நிறைவடைவதற்காக காத்திருக்கின்றது. போட்டிகளை விறுவிறுப்பாக மாற்றுகின்றார்களா, விறுவிறுப்பாக மாறுகின்றனவா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.